ஆனா கோல்டன் ஹோல் எங்கேயுமே காணுமே. அட என்னது இது? கோல்டன் ஹோல் இங்க இல்ல. ஆனா இதுக்கு முன்னாடி இங்க இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அதுக்கு நம்ம வந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் பறந்து வேற எங்கேயாச்சும் போயிருக்கோம். நம்ம நினைச்சதை விட இந்த காம்படிஷன் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒருவேளை இப்படி ஏதாவது இருக்குமோ? நாம வந்து அதை எடுக்கிறதுக்குள்ள வேற யாராவது அதை எடுத்துட்டு போயிருந்தாங்கன்னா? நோ மைரா, அது தானாவே பறந்து போயிருக்கு. கோல்டன் ஹவுல் ஸ்டாச்சு தானே, அப்புறம் அதால எப்படி பறக்க முடியும்? மைரா, நம்ம இந்த விஷயத்தை மறக்க கூடாது. கோல்டன் ஹவுல் ஒரு மேஜிக்கல் கிரியேச்சர், நம்ம ஸ்கூலோட ப்ரொடெக்டர். அப்ப சாதாரணமா இருந்திருக்காது. இந்த கோப்ராஸ் மறுபடியும் எங்க இருந்து வந்துச்சு? இப்ப நம்ம எப்படி தப்பிச்சு போறது? ஃப்ரெண்ட்ஸ், 1 மினிட். இதுங்க எல்லாம் நம்ம கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைக்குது. மைரா, வருண், எனக்கு கோப்ராவோட மண்டைக்குள்ள கோல்டன் ஹவுல் தெரியுது. ஒருவேளை அந்த கோப்ரா அதை முழுங்கிடுச்சா என்ன? இந்த கோப்ராஸ் எல்லாம் கோல்டன் ஹவுலோட ப்ரொடெக்டர்ஸ். இது எதுக்கு முழுங்க போகுது? மைரா இஸ் ரைட். எனக்கு என்ன தோணுதுன்னா கோல்டன் ஹவுல் தாம் விருப்பத்தோட தான் ஹெட்குள்ள ஒளிஞ்சிருக்குன்னு. இது நல்ல விஷயம் தான். அது நிம்மதியா போய் உள்ள உட்கார்ந்துருச்சு. அப்புறம் இந்த கோப்ராஸ்க்கு நம்மள லஞ்ச் ஆக்கிடுச்சு. கோல்டன் ஹவுல எப்படி கண்டுபிடிக்க போறோம் ருத்ரா? இப்போ ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நான் கோப்ரா வாய்க்குள்ள போய் அந்த கோல்டன் ஹவுல வெளியே கொண்டு வரணும். அது ரொம்ப ஆபத்தானது. திரும்பி வந்துரு ருத்ரா. Ibaiska small size creator. How it is possible? கோல்டன் ஹவுலுக்காக நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டோம். ஆனா அது அங்க ஜாலியா ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கு. இந்த சைஸ்ல இருந்தா அதை என்னால பிடிக்கவே முடியாது. Ibaiska normalistico. No! Nelly! Ibaiska Lily Potino. அவங்க திரும்பி வந்துட்டாங்க. மாரா, வருண், சீக்கிரமா காட்டு பக்கம் வாங்க. கோல்டன் ஹவுல் அங்கதான் போயிருக்கு. Ibaiska normalistico. ஜாடி, நான் இந்த பக்கமா போறேன். நீ அந்த பக்கமா போய் கோல்டன் ஹவுல போடி. என்ன சீக்கிரம். ஜானி, அங்க பாரு, அவங்கதான். வருண், ருத்ரா ரொம்ப கஷ்டப்பட்டு கோல்டன் ஹவுல தேடி இருக்கான். அதனால அது ஜென்னி ஜாடி கையில கிடைக்கவே கூடாது. நம்ம அவங்கள தடுத்து நிறுத்தி ஆகணும்.
அட ஹம். अंतर मंतर कालिकल अंतर चू मायरा என்ன அவுத்து விடு சாரி 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 இவன் அவுத்து விட்டா என்னையும் அவுத்து விடணும் அவரு அவரு இதுதான் சொல்வாங்க தன் வினை தன்னை சுடும் இல்ல வேற ஒரு வழியை தான் தேடி ஆகணும் ஐடியா புடிச்சிட்டேன் மேரா வருண் கோல்டன் அவளை புடிச்சிட்டேன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ருத்ரா யூ டிட் இட் ருத்ரா இப்போ நமக்கு ட்ராஃபி கிடைக்கும் அதுக்கப்புறம் ருத்ராக்கு ஸ்காலர்ஷிப் உங்க யாருக்கு எதுவும் கிடைக்காது. அந்த கோல்டன் அவுல் எனக்கு சொந்தமானது. குடு, என் கையில குடு. கோல்டன் அவளை நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் தேடி கண்டுபிடிச்சோம். உங்களுக்கு எதுக்காக கொடுக்கணும்? கோல்டன் அவுல உங்ககிட்ட இருந்து வாங்கியே தீருவேன். இது சாதாரணமான அவுல் இல்ல. யாருக்கிட்ட இந்த கோல்டன் அவுல் இருக்கோ அவங்க இந்த உலகத்திலே மிகப்பெரிய சக்தி வாய்ந்த மெஜிஷியனா மாறிடுவாங்க. ஒருவேளை இதுதான் விஷயம்னா உங்களுக்கு இந்த கோல்டன் அவுல் கிடைக்கவே கிடைக்காது. கொடுக்க மாட்டியா? என்ன பண்ற பாரு. மேரா கேட்ச். யாஹூ! இப்போ இது என் கையில கிடைச்சிருச்சு. இனிமே இது உன்னோடதோ இல்ல, அப்புறம் இது ருத்ராதோ இல்ல. பெரியவங்க சொன்னது உண்மைதான். ரெண்டு பூனைங்க அடிதடையில எலி கோட்டைய புடிச்சிட்டு போயிடுமா. பாய் பாய், ஸ்கூல்ல பார்க்கலாம். இல்ல இல்ல, கோல்டன் அவளை எனக்கு திரும்ப கொடுத்துருங்க. அது எனக்கு வேணும். நீங்க எதுக்காக அழுகுறீங்க? ஆளாம என்ன பண்ண சொல்றீங்க? அந்த கோல்டன் அவுல் கண்டிப்பா எனக்கு வேணும். நான் சக்தி வாய்ந்தவனா மாற விரும்பல. நான் சொன்னது ஒரு பொய் கதை. உண்மைய சொல்லணும்னா அந்த கோல்டன் அவுல் எனக்கு என் மகனுக்காக தான் தேவை. சரிதான், நாம தூண நினைச்சோம், ஆனா அது வெறும் துரும்புதான். என்னோட மகனுக்கு ஸ்கூல்ல ஃப்ரெண்டுன்னு யாருமே இல்ல. ஏன்னா அவன் ஒரு பியூனோட புள்ள.
அது மட்டும் இல்ல, அவனுக்கு படிப்பும் வரல, விளையாட்டும் வரல, வேற எந்த திறமையும் கூட அவனுக்கு இல்ல. அவனை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அப்படிலாம் சொல்லாதீங்க. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் ஒரு ஒரு திறமை இருக்கும். உங்க சன்குள்ளயும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு குவாலிட்டி இருக்கும். நீங்க தான் அதை கண்டுபிடிச்சிருக்க மாட்டீங்க. குவாலிட்டின்னு சொன்னா அவன்கிட்ட ஒரே ஒரு குவாலிட்டி மட்டும்தான் இருக்கு, அதுவும் நெகட்டிவ் குவாலிட்டி. எப்ப அவனுக்கு பயங்கரமா கோவம் வந்தாலும் அவன் பாடி மொத்தமும் நெருப்பு மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிடும். நல்ல வேலை சொல்லிட்டாரு, நான் தூரமாவே இருப்பேன். ருத்ரா, இந்த கொடுமையை பாத்தியா? எவ்வளவோ கஷ்டப்பட்டு நான் ஒரு வாய்ப்பை தேடினேன். எனக்கு அந்த கோல்டன் அவள் கிடைச்சா அத சந்தோஷமா கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பலாம் நினைச்சேன். இதுக்கு முன்னாடி ஸ்கூல்ல அவனை யாரெல்லாம் ஒதுக்கி வச்சாங்களோ அவங்க எல்லாம் தானா வந்து இவன்ட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பாங்கன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் அவன் ஸ்கூலுக்கே ஹீரோ ஆயிடுவான்னு நினைச்சேன். அவன் ஒரு அப்பாவி. அவனுக்குள்ள கொஞ்சம் கூட கான்பிடன்ஸே கிடையாது. கோல்டன் அவள் அவனுக்கு கிடைச்சா அவனுக்குள்ளேயும் ஒரு தன்னம்பிக்கை வரும்னு நினைச்சேன். ஆனா முதல்ல நீங்க இத சொல்லுங்க. அவன் சொல்றீங்களே, அவன் யாரு? அவனு என் கூட இங்கதான் இருக்கான். அவனோட பேரு அப்பு. அப்போ ஆமா, அப்பு. நான் வர்ற வழியெல்லாம் அவனுக்கு நான் மெசேஜ் கொடுத்து அவனை கைட் பண்ணிட்டே வந்தேன். ஆனா பாருங்க, அவன் இன்னும் கூட இங்க வந்து சேரல. நீங்க கவலைப்படாதீங்க. அப்புக்காக தான் நீங்க இதெல்லாம் செஞ்சிருக்கீங்க. உங்க நோக்கம் சரியானது, ஆனா வழிதான் ரொம்ப தவறு. இருந்தாலும் நான் வாக்கு தரேன், அப்புவை நல்லபடியா நான் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வரேன். நீங்க ஸ்கூலுக்கு போங்க. தேங்க்யூ ருத்ரா, தேங்க்யூ, தேங்க்யூ. சைலன்ஸ். இத்தனை வருஷமா நடக்காத ஒரு விஷயம் இன்னைக்கு மறுபடியும் பாசிபிள் ஆயிருக்கு. கோல்டன் அவுல் சாம்பியன்ஸ வரவேற்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. பிக் ரவுண்ட் அப்ளாஸ் ஃபார் த சாம்பியன். ஹலோ எவ்ரிபடி, நாங்க வந்துட்டோம். ஜெனி ஜோடி ருத்ரா எங்கடா? ஹூரே! ஜெனி ஜாடி, கங்க்ராச்சுலேஷன். ஆனா கோல்டன் அவல் எங்க இருக்கு? நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபைனலி கோல்டன் அவளை கண்டுபிடிச்சிட்டோம் மேம். பிரசன்டன். எங்க போச்சு? ஜெனி, நீ எந்த அவளை பத்தி பேசிட்டு இருக்க? என்ன அவள் எங்க போச்சு? நாம அத கொண்டு வந்தோம்ல. யாரோ நம்மள சீட்டிங் பண்றாங்க. சீட்டர்ஸ் வாயில சீட்டிங்ன்ற பேரு நல்லா இருக்காது. யாரு ரியல் கோல்டன் அவளை தேடினாங்களோ அவங்க உண்மையானவங்க, நல்லவங்க, ரொம்ப நேர்மையானவங்க. ருத்ராவை தவிர வேற யாராலையும் கோல்டன் அவளை கண்டுபிடிக்கவே முடியாது. ஜோடி, நம்ம ருத்ரா கிட்ட இருந்து கோல்டன் அவளை திருடணும்ல, அப்புறம் ருத்ரா கிட்ட மறுபடியும் அது எப்படி வந்துச்சு? நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அது என்னன்னா, நீங்க ரெண்டு பேரும் உங்க கேவலமான ஐடியாவை பயன்படுத்தும் போது ருத்ரா ஒரு பெர்ஃபெக்ட் பிளான் போட்டான். ருத்ரா இதெல்லாம் ரொம்ப சீட்டிங் மிஸ்ஸஸ் காங்கோ. ஜெனி ஜோடி, இவன் ருத்ரா. எங்க உங்க ரெண்டு பேரோட யோசனை முடிவடையுதோ அங்க ருத்ராவோட யோசனை ஆரம்பிக்கும். பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். ருத்ரா ருத்ரா ருத்ரா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ருத்ரா. நீயும் உன்னோட டீமும் இந்த காம்படிஷன்ல ரொம்ப நேர்மையா ஜெயிச்சிருக்கீங்க. ஆனா நீ கோல்டன் அவளை திரும்பவும் அகாடமிக்கு கொண்டு வந்திருக்கிறியா? மேடம், காம்படிஷனா வெற்றி தோல்வி ரெண்டுமே இருக்கும். இந்த வாட்டி நான் இல்ல, கோல்டன் அவளை கண்டுபிடிச்சது வேற ஒருத்தர். நீ என்ன சொல்ற? நீ இல்லனா கோல்டன் அவளை வேற யார் தேடி கண்டுபிடிச்சாங்க? Teachers and friends, please welcome the real winner of today's competition.
அப்போ அவன காம்படிஷன்ல நான் எந்த இடத்துலயுமே பார்க்கலையே. அப்போ மொபைல். என்கிட்ட உண்மையை சொல்லுங்க. அப்பு கிட்ட அந்த கோல்டன் அவுல் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்க. அத ருத்ரா தானே தேடி கண்டுபிடிச்சான். ருத்ரா தேடி கண்டுபிடிச்சது உண்மைதான். ஆனா ருத்ரா மறுபடியும் கோல்டன் அவுல அந்த ராக்லயே வச்சுட்டான். அப்படின்னா ருத்ரா உங்களை போக சொல்லி சொன்னால, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, ஓஹோ, அப்போட கவனம் எங்க இருக்கு? கோல்டனா இது அதேதானா? யாரும் தேடி கிடைக்காதது நான் கண்டுபிடிச்சிட்டேன். இன்னும் என்ன யோசிச்சுட்டே இருக்க? போ போ, போய் சீக்கிரம் எடுத்துட்டு வா. கோல்டன் அவுல் எடுக்கிற கோல்டன் சான்ஸை யாராலையும் என்கிட்ட இருந்து பறிக்க முடியாது. இது கலக்கலா இருக்கு. நான் கோல்டன் அவுல தேடி கண்டுபிடிச்சிட்டேன். இன்னைக்கு நான் எல்லாருக்கும் நிரூபிச்சு காட்ட போறேன். ஒருவேளை அப்போ முடிவு பண்ணிட்டான்னா மொபைல பார்க்காமலே என்ன வேணா பண்ண முடியும்னு நான் காமிப்பேன். உங்களோட மகனுக்கு இப்ப மோட்டிவேஷன் தான் தேவை. ருத்ரா சரியான நேரத்துல சரியான இடத்துல உங்க பையனுக்கு மோட்டிவேஷன் கொடுத்தான். அப்புறம் அதோட ரிசல்ட் உங்க கண் எதிரில இருக்கு. தேங்க்யூ so much. ருத்ரா, என்னோட அப்புக்காக நீ செஞ்ச காரியத்துக்கு நான் எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. தேங்க்யூ ருத்ரா. ருத்ரா இஸ் கிரேட். தேங்க்யூ. இந்தாங்க மேடம், காணுங்கோ. இப்போ நீங்க எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. எந்த அப்புவை நீங்க எல்லாரும் ஒதுக்குனீங்களோ அதே அப்பு இன்னைக்கு எந்த ஸ்டூடெண்டாலையும் நினைச்சு கூட பார்க்க முடியாததை சாதிச்சிருக்கான். வெல் டன் அப்பு. We are very proud of you. நீ இந்த ட்ராஃபி அப்புறம் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு ரொம்ப தகுதியானவன். எல்லாரும் அப்புவை கங்க்ராச்சுலேஷன் பண்ணுங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்பு. அது thank you. அப்பா, இத பாருங்க, எனக்கு ட்ராஃபி கிடைச்சிருக்கு. இப்போ ஒரு விஷயம் எனக்கு புரியவே மாட்டேங்குது. எந்த மூலையில போய் என் மூஞ்ச மறைச்சுக்கிறது? நீங்க வழக்கமா ருத்ரா கிட்ட தான் தோத்து போவீங்க. ஆனா இன்னைக்கு இந்த அப்பு கிட்ட போய் தோத்து போயிட்டீங்க. ஸ்டூடண்ட்ஸ், இந்த வருஷத்தோட காம்படிஷன் ஞாபகார்த்தமா இருந்துச்சு. ஆனா இந்த கோல்டன் அவுல் நம்ம ஸ்கூலோட ப்ரொடக்டர். அதனால எப்பவுமே நாங்க இத கைது செஞ்சு வைக்கவே மாட்டோம். அதனால அடுத்த வருஷம் மறுபடியும் இந்த காம்படிஷன் நடக்கும். ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருக்கும் மறுபடியும் இத தேடுற வாய்ப்பு கிடைக்கும். ஆனா அது வரைக்கும் I am proud of you, ருத்ரா. நான் உன்கிட்ட இருந்து இதுதான் எதிர்பார்த்தேன். ஜெய்சிங் உன்னை ஒரு நல்ல மெஜிஷியனா மட்டும் இல்ல, அவர் உன்னை ஒரு நல்ல மனசுள்ள மனுஷனாவும் வளர்த்திருக்காரு. தேங்க்யூ மேடம். ஆனா எனக்கு ஒண்ணும் புரியல. இந்த அகாடமியில நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அதோட முழு பொறுப்பு என்னோடதுதான். உனக்கு உண்மையிலேயே இப்படி தோணுச்சா? இவ்வளவு பெரிய பயங்கரமான காம்படிஷன் நடக்கும்போது நான் பசங்களை எல்லாம் கண்காணிக்க மாட்டேன்னு?